இந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழப்போகும் இவனது நாமம் வீரசிம்ம காடவராயன். கண்மாய் பகுதியில் அமைக்கப்பட்ட உயர் மின் கோபுரங்களை அகற்ற வலியுறுத்தி கயத்தாறு தாலுகா அலுவலகம் முன்பு ஆதார் கார்டுகளையும் வாக்காளர் அடையாள அட்டைகளையும் வீசி எறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டு கட்டாக தூக்கி கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே உள்ள சூரியமினுக்கன் கிராமத்தில் உள்ள பெரியகுளம் கண்மாய் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று மின்சாரம் கொண்டு செல்வதற்காக 5க்கும் மேற்பட்ட உயர் மின் கோபுரங்களை அமைத்துள்ளது. கண்மாய் பகுதியில் உயர்மின் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளதால் நீர்நிலைகளுக்கும் விவசாயிகளுக்கும் கால்நடை தொழிலுக்கும் பாதிப்பு ஏற்படும் சூழலை இருப்பதால் கண்மாய் பகுதி வழியாக கொண்டு செல்லாமல் மாற்று வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை அரசு அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை கண்டித்தும் கண்மாய் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள உயர் மின் கோபுரங்களை அகற்றி மாற்று வழியில் கொண்டு செல்ல வலியுறுத்தியும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கயத்தாறு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தாசில்தார் அப்பன் ராஜா பேச்சுவார்த்தை நடத்தி திருப்தி இல்லாததால் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தங்களது ஆதார் கார்டுகளையும் வாக்காளர் அடையாள அட்டைகளையும் வீசி எறிந்தனர். அப்போது கயத்தாறு காவல் நிலைய ஆய்வாளர் ஆனந்தகுமார் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கலைந்து செல்லும்படி கூறினார். ஆனால் பொதுமக்கள் கலைந்து செல்ல மறுத்ததால் போலீசார் அவர்களை குண்டு கட்டாக தூக்கி கைது செய்தனர். அப்போது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே சிறு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது.